Hope you all are safe and fine. Thank you, Mr. Palniappan, for once again. This is part 2 now. No pressure, no diamond. நம்ம கண்டினியூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கியூ வரைக்கும் நிறுத்தியிருந்தோம். அந்த RSTUV ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலான்னு பார்த்தேன். பிகாஸ் வி ஹாவ் சம்திங் டு டூ எக்ஸ்ட்ராடனரி டுடே ஆக்ஷன் பிளான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கத்துக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம ஆக்ஷனுக்கு கொண்டு வரலைன்னா நம்மனால எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ ஆக்ஷன் பிளான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஆர்ன்ற ஒரு வார்த்தையை நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஆர்ன்றது ரியாக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்மனால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி எஸ் எஸ் ஃபார் சக்சஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் இவ்வளோ தூரத்துக்கு முடிச்சுட்டு, ஏன்னா மற்றது WXYZ எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஆக்ஷன் பிளான் தான். இட் இஸ் ஆல் ஆக்ஷன் பிளான் அண்ட் ஐ ஹவ் ஃபியூ திங்ஸ் டு ஷோ பிஃபோர். நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ABCD எல்லாத்தையும் நானும் கற்றுக்கிட்டே வரேன், அதை மேன்மைப்படுத்திக்கிட்டே வரேன். அது கூட எனக்கும் வந்து ஒரு ஜேர்னியா இந்த சக்ஸஸும் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ செட் ஐ வில் ஷேர் few of my pictures. அதாவது என்னோட டெஸ்டிமோனியல் பிக்சர்ஸை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் டைம் கன்சம்ஷனால நம்மளால பண்ண முடியல. பட் இப்போ அந்த ஒரு என்னோட டெஸ்டிமோனியலோட ஸ்டார்ட் பண்ணி then I wanted to go to action plan. Okay, are you all ready? You want to see my success story here? Yeah, so let me start sharing the screen now. Okay, so this is like shine bright like a diamond. When we talk about the diamond, ஒரு 4 குவாலிட்டி ஆஃப் டைமண்ட்ஸ் டெஃபினட்டா இருக்கணும் அந்த டைமண்ட்குள்ள. அப்பதான் வந்து the diamond will be most expensive and it is like unforgettable, like இந்த கோஹினூர் டைமண்ட் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்கு அதை நம்ம ஒரு மனுஷன் கூட ஒரு ஹியூமன் பீயிங் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த 4 C's என்னன்னு பார்க்கணும். கேரட் மீன்ஸ் நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்னா மற்றவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கணும். நம்மளை பார்த்தாலே நம்ம கூட வந்து இணையணுன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரணும். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நம்ம ஃபேஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியணும். தட் இஸ் வாட் இஸ் கேரட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதர் திங் லைக் கலர், நம்மளோட மென்டாலிட்டி, திஸ் மென்டாலிட்டி ஆஃப் mindset is, so we should have that positive attitude, a positive mindset வந்து நமக்குள்ள இருக்கணும். அது வந்து நம்மள மெருகேத்தும்னு சொல்லுவாங்க. டைமண்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் அந்த ஒரு கலர் வந்து மெருகேறும். so that is how our mentality we should have that positive mindset. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி நம்மளோட ட்ரீம்ல, அந்த ஒரு ட்ரீம்க்கு கொடுக்குற ஒரு எமோஷன்ஸ்ல, இதுல எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா we can again shine as a diamond. அது மட்டும் இல்லாம இந்த கட்டு மட்டும் இல்லாம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு சார்கோல்ல இருந்து தான் ஒரு டைமண்டே கிரியேட் ஆகுது. அந்த சார்கோலை வந்து எவ்வளவு வாட்டி தேய்ச்சி அதை வந்து ஒரு ஷைனிங்க்கு கொண்டு வந்து அதை கட்ல தான் வந்து அதோட கிளாரிட்டியே கிடைக்குது. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டைமண்ட் கட் ஆகுதோ அந்த டைமண்டோட காஸ்டும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். நிறைய இடத்துல இன்னும் கூட அடிபட்டுட்டு தான் இருக்கும். பிகாஸ் வி ஹாவ் டு பிகம். இப்போ நான் ஒரு சாதாரண டைமண்டா தான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். பட் என்ன கரெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப் இட் செல்ஃப் வில் டீச் அஸ் லாட் ஆஃப் லெசன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தருணத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் என்னுடைய தாட் எப்பயுமே இதுதான். என்னோட உலகத்தை நான் தான் கிரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் எனக்கு என்ன தேவை, என் மக்களுக்கு என்ன தேவை, என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் என் மனசுக்குள்ள எடுத்து அதுக்கான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாட். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஹியர் டு ஃபிட் இன் டு யோர் வேர்ல்ட், ஐ எம் ஹியர் டு மேக் மை ஓன். இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் நான் முன்னாடி நகர்ந்துகிட்டேவும் இருக்கேன். Okay, this is my family, my dear friends, my lovable family. My husband is a mechanical engineer and he's into business. And my daughter who's into movie industry, and my son
is இப்போ automobile engineer பண்ணிட்டு இருக்காங்க. He is also into racing and karate. So this is our small family, ambitious family. ஒருத்தருக்கும் ambitions, dreams கண்டிப்பா இருக்கு. ஒருத்தரும் அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாங்க முன்னாடி நகர்ந்துட்டு இருக்கோம். அண்ட் என்னுடைய மேஜரான கனவு, திஸ் இஸ் மை வெரி ஓல்டு மீ, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் என்ன பார்த்திருந்தீங்கன்னா இப்படிதான் நான் இருந்திருப்பேன். என்னுடைய கனவே பாத்தீங்கன்னா தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் உமன் இன் டைரக்ட் செல்லிங்ன்ற பேர் வாங்குறது தான். எல்லாரும் வந்து காரு, பங்களோ, வீடு அப்படின்னு இருக்கும் பொழுது ஐ வாண்டட், இது வந்து ஒரு மேகசின்ல வந்த ஒரு இதை நான் கட் பண்ணி என்னுடைய போன்ல, என்னுடைய விஷன் போர்ட்ல இது வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை ட்ரீம். அண்ட் எனக்கு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு டூ as much as good as possible to bring change in people's life through Modi Care. Okay? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல நான் இருந்தேன். அண்ட் எவ்ரி கம்பெனி ஐ ஹேட் ரீச் மை சக்சஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்புல நான் எங்கேயுமே ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சா அந்த இடத்த நான் விடவே மாட்டேன். ஐ வில் கோ லேர்ன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங். என்ன கிடைக்குதோ தட் இஸ் மை ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஐ பீன் கெட்டிங் லாட் ஆஃப் டிகிரிஸ் அண்ட் அசோசியேஷன். என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நான் தேடி போயிட்டே தான் இருப்பேன். கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஐ லவ் டு பி யங் அண்ட் பியூட்டிஃபுல். அதுக்கான முதல் படிதான் ஃபேஸ் ஆஃப் த சவுத் அவார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது இந்த பழைய கம்பெனில. அது மட்டும் இல்ல, அங்க மட்டும் என் ட்ரீம் நிக்கல. ஐவ் பீன் டிராவலிங் அக்ராஸ் த வேர்ல்ட் அது த்ரூ நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்ல, லைக் அடுத்த கம்பெனில ஐ வாஸ் த ஒன் ஹூ ரீச் த டாப். அப்பவே நான் வந்து ஹவுஸ் போனஸ், கார் போனஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, மலேசியால எனக்கு ஃபர்ஸ்ட் as an Indian ஃபர்ஸ்ட் ஈகிள் மேனேஜர்ன்ற அவார்ட் அந்த இடத்துல கிடைச்சது. அது மட்டும் இல்ல, ஐ வாஸ் புட் இன் த ஃபர்ஸ்ட் மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ்ல. ஐ வாஸ் தி பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த பர்டிகுலர் பிராண்ட் அண்ட் ஐ ரெப்ரசென்டட் இந்தியா இன் மலேசியா. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கம்பெனிலும் ஐ வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரூபி in that company. And after that என்னுடைய திசை திடமாறி போச்சு. And I think I have taken a good turn joining Modi Care. இந்த இடையில I love to do certain things, my hobbies kind. என்னோட டிவி ப்ரோக்ராம்ல 100 எபிசோட் we completed. Eat healthy and stay healthy என்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதுல we completed 100 episodes. This is my another part of myself being enjoying life along with my dreams and passion. இது மட்டும் இல்ல, ஒரு ஈகிள் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்டா கிடைக்காது. நீங்க ஒரு தடவை ஜெயிச்சிட்டா உங்களுக்கு லக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பல தடவை ஜெயிக்கும் பொழுது நமக்கு நாமே மெருகேத்திட்டே போறோம். பிகாஸ் ஒரு இன்டென்ஷன், ஒரு சின்சியர் எஃபர்ட், நம்மளோட இன்டெலிஜென்ஸை கரெக்டான டைரக்ஷன்ல போடுறது, நம்மளோட எக்ஸிகியூஷனை ஸ்கில்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அண்ட் ஒரு அப்டக்கிள்ஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறது தான் அந்த ஈகிளோட மென்டாலிட்டி. திஸ் ஐ லைக் அண்ட் திஸ் இஸ் ஹவ். இத்தனை சக்சஸ் பார்த்திருந்தும் திருப்பியும் சரிவு வந்த பிறகு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் திஸ். ஸ்ட்ராங் உமன் வந்து ஜென்ரலா நம்ம போற பாதையில என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா ஒரு நம்ம we have to face the obstacle, அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு ஒரு ஸ்ட்ராங் உமனோட வார்த்தை நம்ம கேட்டுப்பட்டிருக்கோம். ஆனா விமன் ஆஃப் ஸ்ட்ரென்த், உங்களுக்குள்ளவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அது விமனா இருக்கலாம், மென்னா இருக்கலாம், whoever it is. உங்களுக்குள்ள ஒரு போராடுற ஒரு தன்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாதையை பயணம் செய்யும் பொழுதே உங்களை ஸ்ட்ராங் இன்னும் நீங்க அதிகமா படுத்திக்கலாம்ன்ற ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். This photograph was taken in Moscow when I went with Modi Care. So this is the belief I already had, my dear friends. Then, இது என்னுடைய first recognition in Modi Care. Join பண்ணி 90 daysல President Diamond அடிச்சேன். அந்த டைம்ல யாரும் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தில்ல, because nobody was President Diamond at that time when I joined. And 90 daysல I completed this. And after that my journey again ups and downs நிறைய பார்த்திருக்கு. And this is my latest success story, my dear friends. This was an awesome feeling. And idukku karanam vandu now I'm living the Modi way. And இது என்னோட சக்சஸ் ஸ்டோரி தான். இந்த சக்சஸ் ஸ்டோரியில எந்த இடத்துல ஒரு கிராட்டிடியூட வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும். இட்ஸ் a huge success story. அப்ஸ் இருக்கு, டவுன்ஸ் இருக்கு, திருப்பியும் வளர்ந்துகிட்டே இருக்கேன். ஆனா இந்த ஒரு இதுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து டைமே கிடையாது நான் கத்துக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு. பட் கண்டிப்பா கிராட்டிடியூடுக்கு நம்ம டைம் எடுத்தே ஆகணும். when my mind was fickled, நான் திருப்பியும் மோடி கேர் வந்து கண்டினியூஸா பண்ணணுமா, இவ்வளவு சக்சஸ் பார்த்துட்ட பிறகு திருப்பியும் நான் டவுன்லயே இருக்கேனே ஒரு தருணத்துல
எனக்கு ஆஃபீஸ் வந்து போறதுக்கு கூட ஒரு கஷ்டம் இருக்கும். ஜெனரலி பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தேர் வாஸ் நோபடி டு கைட் அஸ். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். தென் ஐ saw a face in our office. 2019, I think. Yeah, 2018, I saw a face where I got a little confidence. பரவால்ல, திருப்பியும் என்னோட பயணத்தை நான் இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழனியப்பன் சார் தான். So as he said, we know each other before. பட் அவ்வளோ டச்ல இருந்தில்ல. பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆஃபீஸ்ல இருக்காங்கடா, திருப்பியும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு டார்ச் வெளிச்சம் காட்டுறவங்க நமக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு தைரியம். ஐ ரீஸ்டார்டட். ஐ வென்ட் டு ஹிம். அவர் ஃபோன் பண்ணுவாரு. நான் அவரோட ஃபோன் கூட சரியா அட்டெண்ட் பண்ண மாட்டேன். வை டோன்ட் யூ ஜாயின்? திருப்பி நீங்க வந்து ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படியெல்லாம் கேட்பாரு. ஐ வில் நாட் ஆன்சர் ஹிம் ப்ராப்பர்லி. But one fine day I went and I sat with him. I said, I want to really do the business again. You are there. I'm giving the strength. And he said, பரவாயில்ல, நீங்க திருப்பியும் ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்றீங்க. யூ டேக் திஸ் ஃபீல்ட் அண்ட் ஸ்டார்ட். நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க பண்ணுங்கன்னு அன்னைக்கு வந்து அவர் எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தாரு. அண்ட் டுடே ஐ எம் a GBD in Mudikere. So thank you so much, Mr. Palniappan, for this. Apart from my uplines, my mentors, எல்லாருக்குமே and my downlines. நான் இப்ப சொல்ல போறேன், என்னோட நெக்ஸ்ட் அப்லைன் டவுன்லைன்ஸ் கூட, அப்லைன் மென்டார்ஸ் கூட என்னால மறந்துடுவேணும்னு தோணுது. பிகாஸ் மை டவுன்லைன்ஸ் ஆர் ஆசம் பீப்புள். ஆல் மை டவுன்லைன்ஸ், தமிழ்நாடா இருக்கட்டும், நார்த் ஈஸ்டா இருக்கட்டும், இது கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், they all love me so much and those are my motivation for me. So thank you all my teammates. இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க from Andhra and Tamil Nadu both. So thank you so much for this opportunity. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கொஞ்சம் நான் சொல்லி கொடுக்குறேன்னா, நான் கத்துக்கிட்ட பாடம் இன்னமும் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் தெர் இஸ் லைக் நெவர் எவர் கிவிங் அப் அந்த மாதிரி. ஓகே, one minute my dear friend. Sorry. So, now it is time. We saw my success story. You saw my ups and downs. எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இவ்வளோ ஹம்பிளா இருக்கு அப்படின்னா, கட்டு டைமண்ட்ல வந்து நம்மளுக்கு அடிபடும்ல. ஸோ அந்த கட்டெல்லாம் பட்டு 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 ஹம்பிள்னஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னமும் ஹம்பிள்னஸ் கத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் வி சே ஃப்ரெண்ட்ஸ். எனிபடி ஹூ இஸ் சூப்பர் சக்சஸ், they are very very humble. They are down to earth. அப்போ அந்த ஒரு பானம் நம்ம புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பீட் பண்றதுக்கு யாருமே இல்ல. So let's go directly into action plan. Are you ready? Can I see some messages? You are excited for today's session? Yeah? Okay. Without wasting any of the time, உங்களுக்காக ஸ்பெஷலா கிரியேட் பண்ணது நிறைய கத்துக்கிட்ட விஷயம் தான். ஆனா புதுமையா காட்டணும்ன்ற ஒரு முயற்சி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பண்ணது. ஓகே, ரெடி? மெசேஜஸ் ரொம்ப கம்மியா வருது. Must be people are hungry. Had your lunch, everyone? Okay, let's see. 1 minute. I'll share the presentation. Okay, screen நல்ல clear-ஆ இருக்குங்களா? Very clear, ma'am. Okay, so shine bright like a diamond, part 2. No pressure, no diamond. கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு இணையே கிடையாது. If you don't take pressure in your life, you can never shine as a diamond. Okay, let's see what happens. So what is the action plan? எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன ஆக்ஷன் பிளான்? Am I going to give some formula today? 4 into 4, 6 into 6. இல்ல நீங்க இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க. I'm not going to say anything. ஏன்னா company is there, leadership is there. உங்களுக்கு business எப்படி பண்ணா சக்சஸ் வரும்னு சொல்றதுக்கு, ஃபார்முலாஸ் கொடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இப்ப இருக்காங்க. ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அதை பண்ணணும்ன்றது மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பிகாஸ் company is there to teach you about the products. Leadership is there to teach you about how to do business. But with what mindset we have to do to business, அதுதான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதுவும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய பேர்கிட்ட இந்த கத்துக்கிட்ட விஷயத்தை நான் இங்க ஒன்னா போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லெட்ஸ் see what is action plan is all about. ஸோ அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு விளையாட்டு இப்போ ஆல்பபெட்டிக்கல்ல விளையாடுறது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன். மறக்காம ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னா I wanted to put it into alphabets. That is why this I have taken. So A means it is for action. Without action nothing happens. நீங்க ஒரு இடத்தை விட்டு மூவ் பண்ணலைன்னா
you can't do anything. Other thing, C, consistency. We'll go into depth. ஒரு வார்த்தைக்கு depth குள்ள போவோம். T for time management, I for implement, O for opportunity, N for no negativities. இது action குள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் when we say, sorry, 1 minute. When we talk about P, it is preparation. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா learn and lead. இந்த இடத்துல learn and lead. Accountability, very important. அது மட்டும் இல்ல, never give up. This word is awesome word, never give up. இதுதான் நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ண போறோம், எப்படி கன்சிஸ்டன்டா இருக்க போறோம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போறோம், வாட் இஸ் ஆல் தட், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸ்லைட்ஸ். So let's see what is action is all about. Action. ப்ராஸ்பெக்டிங் அண்ட் சைன் அப் தான் நம்ம லைஃப்ல. நீங்க நெட்வொர்க்ல இருக்கிறீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங் வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ். நம்ம பிளட்லயே இருக்கணும். ரீட்டைலிங் ப்ராஸ்பெக்டிங், ரீட்டைலிங் ப்ராஸ்பெக்டிங், இது ஒரு சைக்கிளிங் மாதிரி. உங்களோட வாழ்க்கையில நீங்க பெரிய பொசிஷனுக்கு போகணும் இன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இன் மோதிகேர்னா இந்த ப்ராஸ்பெக்ட் பண்ணி சைன் அப் பண்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா இருக்கணும். தென் it has to be activating the signed up people. சும்மா சைன் அப் பண்றது இல்ல. நான் வந்து 100 பேரை சைன் அப் பண்ணிட்டேன், நான் 200 பேரை சைன் அப் பண்ணிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 100 people இருக்காங்க மேடம், 200 people இருக்காங்க மேடம், அத்தனை பேரும் ஆர்டர் போட்டாங்களா, அத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்களா, கேள்விக்குறி. ஸோ ஜாயின், ஆக்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அடுத்தது டு டூ அண்ட் மேக் பீப்புள் டூ 100 PV. இப்ப நமக்கு என்ன ஒரு மூல மந்திரா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது, நம்மளோட கம்பெனி ட்ரெயினர்ஸா இருக்கட்டும், நம்ம லீடர்ஸா இருக்கட்டும், என்னுடைய ஒப்பீனியன் கூட 100 PVன்றது ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்? அது நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கிறோம். இஃப் யூ வாண்ட் டு பை, உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்குறீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் த ப்ராடக்ட். நீங்க யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, ப்ராடக்டோட நாலேஜ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 100% 100 PV வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 100 PV பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்ம 100 PV பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செல் வித்தவுட் செல்லிங். நம்ம இந்த இடத்துல சேல்ஸ்மேன் கிடையாது, கவுன்சிலிங் கொடுத்து சேல் பண்றது தான் நம்மளோட ஒரு விஷயம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. யூ நோ வாட், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் இருக்காங்க, அதுக்கு அதே மாதிரி எனிபடி, ஸ்டீவ் ஜாப்ஸ் நான் ஒரு பேரை சொல்றேன், ஜாக்மா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேல்ஸ்மேன் தான். ஆனா அவங்களை யாரும் சேல்ஸ்மேன் சொல்றது இல்ல, அவங்கள பிசினஸ்மேன் சொல்றாங்க. ஏன்னா தே டூ செல்லிங் வித்வுட் தேர் நாலேஜ். ஐபோனுக்கு கியூ போட்டுட்டு நிக்கிறாங்க when it is getting launched. Why? It is being sold already. Have that mentality. You are a businessman, you are not a salesman. So sell without selling. இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கத்துக்கிட்டே வரலாம். நீங்க அதே நேரத்துல நீங்க ஒரு கன்சல்டன்டா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஜஸ்ட் பி அஸ் அ கன்சல்டன்ட், டோன்ட் பி அ சேல்ஸ்மேன் ஆட்டிடியூடோட போகாதீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 இது வித்துறணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அந்த மைண்ட் செட்ல போகாதீங்க. we have to be a consultant. what is the benefit others will get, அதை யோசிச்சுட்டு போங்க. அந்த ஒரு ப்ராடக்டாலேயோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ண போறீங்க, அது வந்து மத்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போங்க. your actions will be 100% successful. Learn benefits of the products, benefits of the business plan, everything. That is also an action. Learning is also an action. Take care of your body language, my dear friends. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது என்னோட விஷயத்திலே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கு, ஆட்டிடியூட்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பத்தி சொல்லல, ரொம்ப கர்வம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட பாடி லாங்குவேஜ்ல எனக்கு ஆட்டிடியூட் தெரிஞ்சது. Then I started, working on my attitude. Now people know, okay, she's got that smile in the face, she's very friendly with everybody. So change your attitude a little. உங்களோட ஆட்டிடியூட்ல பீப்புள் ஷுட் கம் டு யூ. அதுக்கு என்ன மாதிரி நீங்க நடந்துக்கணும், the way confidence you show, உங்களுக்கு உங்க பாடி லாங்குவேஜ்ல கேர் தெரியணும். that is what you have to create in your actions. okay, don't hesitate to seek help. இது தெரியலனா உங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்கணும்னா, கத்துக்கோங்க. யாருக்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களோட மென்டார்ஸ் இருப்பாங்க, இல்ல கம்பெனியோட ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, யார் வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்த நான் எப்படி பண்ணணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. there is nothing wrong if you don't know. பட் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் பெரிய தப்பே. தெரியலனா கத்துக்கோங்க. that is the first action you will be doing. அது மட்டும் இல்ல, identifying the rising stars. So you will have to create a rising star. So that is where
அது நம்ம ஃபர்ஸ்ட் ரைசிங் ஸ்டாரா இருக்கமான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நம்மளோட ஆக்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கா? நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா பண்றோமா? இந்த மாரி ஆக்ஷன் நம்ம டீம்ல யார் பண்றாங்க? தட் இஸ் யுவர் ரைசிங் ஸ்டார். சோ பியூட்டிஃபுல். அன்னைக்கு ஷரத்ஜி வந்து நமக்கு வந்து ரைசிங் ஸ்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்தாரு. ஐடென்டிஃபை பண்ணுங்க. நாட் ஒன்லி while doing their points, their behaviors, their everything will show you how to identify the rising stars. ஓகே? அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் பிசினஸ்க்கு ஒரு ஓனரா நீங்க இருக்கணும். ஜஸ்ட் டோன்ட் வெயிட். அனலைஸ் இது இப்படி பண்ணா என்ன ஆகும்? அது அப்படி பண்ணா என்ன ஆகும்? இது வந்துட்டு எனக்கு இது செட் ஆகுமா? செட் ஆகாதா? அனலைசேஷன் பண்ணாதீங்க. நீங்க வந்துட்டீங்க ஒரு இடத்துக்கு. நம்பி வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டானதுனால தான் நீங்க பேப்பரே சைன் பண்ணுங்க. ஐ வில் ஜாயின் முதிகேர்ன்னு. வந்துட்ட பிறகு டோன்ட் கீப் அனலைசிங். லெட் அஸ் டூ சம்திங். லீடர்ஸ் என்ன சொல்றாங்க? கார்ப்பரேட் என்ன சொல்லுது? கேட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் பிசினஸ் இன் த ஃபாஸ்ட் ட்ராக் மோட். டோன்ட் பி ஸ்லோ. வென் யூ ஆர் ஸ்லோ, நம்ம ஆக்சுவலா நான் கரெக்டா வண்டி ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் உள்ள ரோட்ல நீங்க வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி இன் அ ஃபாஸ்ட் ட்ராக் பிசினஸ். இப்போ ஏன்னா மோதிகே ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கா போயிட்டு இருக்கு. வி கான்ட் பி ஸ்லோ ஹியர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வி ஹாவ் டு டேக் ஃபார் யூ டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் திஸ் பிசினஸ். அடுத்த லெட்டர் we need to say consistency. Consistency is more important than perfection, my dear friends. நான் கரெக்டா பண்றேன், தப்பா பண்றேன் இல்ல. நான் எந்த ஒரு வேலை பண்ணாலும் கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நார்மல் பர்சனை எக்ஸலன்ஸ்க்கு கொண்டு போற ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண போற ஒரு விஷயம். என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தேவை? ஆக்ஷன்ஸ்ல ப்ராஸ்பெக்டிங், ரீடெய்லிங் அண்ட் ஃபாலோ அப். இதுல கன்சிஸ்டன்டான எஃபர்ட் இருக்கணும். இன்னைக்கு போறீங்க, ஒரு 3 பேரை பாக்குறீங்க, அப்பாடா என் வேலை முடிஞ்சிச்சு, நான் 3 பேரை ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி நிறுத்தக்கூடாது. எவ்ரி டே கண்டினியூஸ்லி ப்ராஸ்பெக்ட், கண்டினியூஸ்லி ரீடெயில், கண்டினியூஸ்லி டூ ஃபாலோ அப். தட் வில் பிரிங் யூ சக்சஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பேசுறோம், that is also have to have consistency. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு விஷயத்தை பேசுவீங்க, நாளைக்கு பேசும்போது வேற விஷயம் பேசுவீங்க, அதுக்கப்புறம் பேசும்போது இன்னொரு விஷயம் பேசுவீங்க. நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அந்த டார்கெட்டை பத்தி அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ் ஆவது கன்சிஸ்டன்டா அதே சொல்லுங்க, அதே பேசுங்க. பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். அண்ட் நாட் ஓன்லி தட், கரெக்டான கம்யூனிகேஷன் கன்சிஸ்டன்டா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வாங்க. தட் இஸ் வேர் அவர் சக்சஸ் லைஸ். தென் இங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இன் லேர்னிங் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கத்துக்கிறதுலயும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு கத்துக்கிட்டோம், பரவாயில்ல, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இன்னொரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், அப்ப இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லெத்தார்ஜிக்கா இருக்கிறது இல்ல. எவ்ரி டே யூ ஷுட் ஒரு 10ல இருந்து 20 நிமிஷமாவது ஒதுக்கி வைங்க நீங்க கத்துக்க போற விஷயத்துக்காக. அது என்ன வேணாலும் இருக்கலாம். பர்சனல் டெவலப்மெண்டா இருக்கலாம், பிசினஸ்க்காகவா இருக்கலாம், இல்ல ஒரு பேசுறதுக்கு ஒரு பாஷையா கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஹேண்ட் பெயிண்டிங்காகவும் இருக்கலாம். எனிதிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஹாபி கூட இருக்கலாம். But you have to keep learning. That is very, very important. So consistency in learning is very, very important. Then it is important than perfection. Correct. நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்ட பிறகு நான் போய் பண்றேன் அப்படி இல்ல. கீப் டூயிங். நீங்க பெர்ஃபெக்ட்ன்ற ஒரு வார்த்தை எண்டே கிடையாது. பிகாஸ் எவ்ரிதிங் வி டூ தேர் ஸ்டில் வில் பி சம்திங் மிஸ்ஸிங். ஸோ கன்சிஸ்டன்டா பண்ணாதான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1% ஆஃப் பெர்ஃபெக்ஷனாவது நம்ம அச்சீவ் பண்ண முடியும். So consistently keep doing the work what you learn from others to do, or whatever you have learned from yourself. புக் படிக்கிறதுலயோ இல்ல நீங்க உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயோ இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா, அதை கன்சிஸ்டன்டா நீங்க பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் டு பி த சேஞ்ச். இது வந்து மகாத்மா காந்தில எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான். என்னது? வாட் யூ வாண்ட்? யூ வாண்ட் டு பி த ஜிபிடி? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி த ஜிபிடி. யூ ஹாவ் டு ஆக்ட் as a ஜிபிடி. ஜிபிடி என்ன பண்ணுவாங்க? They will not mind their business. They need 14 directors to become GBD. They will go choose their rising stars first. They will tell them what they do. நான் எனக்கு 100 PV பண்ண, நீ 100 PV பண்ண. And that person will be the rising star. So நீங்க GBD இருக்கணும்னா நீங்க 14 GBD நீங்க தேடணும். That means you have to work left, right and center consistently. That is what you have to be the change. Be the change for presenting anything. மத்தவங்க பிரசன்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணி பிரசன்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு லீடரை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு லீட், யூ ஹாவ் டு பி த லீடர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சேஞ்சை நீங்க தான் கொண்டு வரணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ். இதுல எல்லாம் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்கள யாராலயுமே அசைக்கவே முடியாது. This is what is consistency is all about. Next, time management, my dear friends. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய செஷன். 3-4 டேஸ் எடுத்தா கூட இது முடியாத ஒரு செஷன். பட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். ஆன் டைம் எவ்ரி டைம் இஸ் அன் ஆட்டிடியூட். இது நானா போட்டது. நான் யார்கிட்டயோ அந்த சென்டென்ஸை கேட்கல. ஐ ஜஸ்ட் புட் இட் மை செல்ஃப். ஆன் டைம் எவ்ரி டைம் இஸ் நாட் டியூட்டி, இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட். எங்க எப்போ இருந்தாலும் இப்போ 2:00 மீட்டிங் 1:45க்கு ஸ்டார்ட் ஆகுது லிங்க்னா நீங்க 1:50க்கு இருக்கக்கூடியவங்க தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. It is not only for this meeting, my dear friends, it's your own meeting. நீங்க வந்து 3:00 அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. நீங்க 2:45க்கு அங்க இருந்தாகணும். That is how you manage everything. I and all will be 1 hour before. ஏன்னா நானே அரேஞ்ச் பண்ணுவேன். டேபிள்ல இருந்து முன்னாடி எல்லாம் நம்ம ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன், மைக் டெஸ்டிங், எவ்ரிதிங். I'll be there 1 hour before because I want to see everything go right. That is one way, time management. அந்த அதே மாதிரி you will be doing ஹேவட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்குங்க. எனக்கு டைமே இல்ல. But people will say, நீங்க எப்படி சினிமா பாக்குறீங்க? How do you spend your time? How do you இந்த மாதிரி நிறைய questions எனக்கு வருது. Because I manage my time very well. எப்படின்னா, determine what is urgent. உங்களுக்கு என்ன தேவை? அத முதல்ல ஒரு லிஸ்ட் எழுதுங்க. யாருக்குமே ஓவர் கமிட் பண்ணாதீங்க. ஓவர் கமிட்னா என்ன? நான் இது வந்து செஞ்சிடுறேன், நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு அது பண்ணிடுறேன்னா, you will not have time because you have given them commitment. You have to honor that commitment. அதனால உங்களுக்கு டைம் இல்லாம போகும். சோ யாருக்கும் ஓவர் கமிட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய டைம், உங்களோட ஷெட்யூல் நீங்க ரெடி பண்ணிட்டு அந்த ஷெட்யூல்க்குள்ள என்ன கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த ஒரு கமிட்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் மேனேஜ் யுவர் டைம். ரியலிஸ்டிக் டெட்லைன்ஸ் வைங்க. நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க வந்து இப்பவே எனக்கு 10 lakh சம்பாதிக்கணும். இப்பவே எனக்கு 1 crore. Yes, that thought should be there. 100% நீங்க 10 lakh சம்பாதிக்கணும்ன்றது தான் கம்பெனியோட ஆசையும் கூட. 100%. But what is the deadline for that? அந்த டெட்லைனுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? So 1 lakh 10 lakh சம்பாதிக்கணும்னா முதல்ல 10,000 ரூபாயில இருந்து நம்ம சம்பாதிக்கணும். அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு கரெக்ட்டான ஒரு டெட்லைன் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு 90 டேஸை விட எந்த ஒரு டெட்லைனுக்குமே பெரிய விஷயம் கிடையாதுங்க. 90 டேஸ்ல 10,000 rupees எப்படி அச்சீவ் பண்ணணும்ன்றத உங்க லீடர்ஸ் கிட்ட, ட்ரெய்னர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் வித் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் வித் யுவர் கன்சிஸ்டன்சி, யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் தட். எவ்ரி டைம் யூ டூ 6 months வைக்கிற கோல் கூட ரியலிஸ்டிக்கா வைங்க. உங்களால முடிஞ்சது. பட் உங்களால முடிஞ்சதுன்னா லத்தாஜிக்கான உங்களால முடிஞ்சது கிடையாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து வேலை பண்ணக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க ஒரு 6 months ஓட டெட்லைனா நீங்க வைக்கணும். உங்களோட ரொட்டீன்ஸ், அதாவது காலையில எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு ரொட்டீனை நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, என்னோட ஃபேமிலி டைம் இது, என்னுடைய ஒர்க் டைம் இது, என்னோட பர்சனல் டைம் இது. ஏன்னா யூ ஷுட் ஹாவ் அ பர்சனல் டைம். யூ மஸ்ட் ஹாவ் யுவர் பர்சனல் டைம் டு டூ சம்திங் ஆஃப் யுவர் ஓன். உங்களுக்குன்னு ஒரு தனியா ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயங்கள் பண்றதுக்கும் ஒரு டைமை நீங்க ஒதுக்க வைக்கணும். அப்பதான் உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸோட நம்ம கோல்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ரொட்டீன்ஸை நீங்க கரெக்டா செட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்க்குன்னு ஒரு தனி செஷன் இருக்கும்பொழுது இன்னும் டெப்தா இதை வந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் இந்த ஒரு விஷயத்துல. தென் என்ன ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். First focus on anything. Either you are focusing on the title, go for it 100%. If you are focusing on income, go for it 100%. ரெண்டுத்தையுமே வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒன்னு வந்து ஓகே நான் இந்த வேலையும் பண்றேன், இந்த வேலையும் பண்றேன், அந்த வேலையும் பண்ண எங்கேயுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. If you have to recruit, keep on recruiting. ஆட்டோமேட்டிக்கா ரீட்டைலிங் வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் வந்துரும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஏதாவது ஒரு கோல் எடுத்துக்கோங்க. அந்த கோலுக்கு இந்த ஒர்க் கரெக்டா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டன்டா ஃபோக்கஸ்டு மேனர்ல நீங்க பண்ணீங்கன்னா 100% யூ வில் அச்சீவ் யுவர் சக்சஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸை மினிமைஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் அஸ்? நிறைய விஷயங்கள். டைம் வேஸ்ட் பண்றது டிஸ்ட்ராக்ஷனுக்கு மொபைல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் பாஸ் பண்ணக்கூடாது, அது உண்மையா பொய்யா தெரியாது, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. 10 இடத்துக்கு அதை நம்ம ஃபார்வர்ட் பண்றதே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான். சினிமா கைண்ட் விச் இஸ் நாட் கிவிங் ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு மூவிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஆல்சோ அ டிஸ்ட்ராக்ஷன் தான். என்ஜாய் யுவர் செல்ஃப் பட் டோன்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். இந்த பாலிடிக்ஸ், ரிலிஜன், இதெல்லாம் நம்ம குரூப்குள்ள பேசும்பொழுது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டு எது நமக்கு ஹெல்த்தை கொடுக்குதோ, ஹெல்த் மீன்ஸ் நாட் பாடி வைஸ், ஈவன் மைண்ட் வைஸ், ஹெல்த் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட், இதை எது கொடுக்குதோ அதையே நம்ம நிறைய பேசுவோம். ஸோ தேர் வில் நாட் பி எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அட் ஆல். இதை தவிர வேற ஏதாவது பேசுவீங்கன்னா யூ வில் ஹவ் மசாலா.
பட் யூ வில் நாட் ஹேவ் ஹெல்த், யூ வில் நாட் டூ எனி ஒர்க். அதுக்காக தான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹாவ் ஃபன் டைம் ஃபார் யோர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி. ஏன்னா யோர் செல்ஃப்னு ஏன் சொல்றேன்னா, எனக்கு மீ டைம்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு தனியா சில விஷயங்கள் என்ஜாய் பண்ணணும்ன்றது இருக்கு. இதே தான் நிறைய ஸ்காலர்ஸ் கூட சொல்றாங்க. வென் யூ ஹேவ் டைம் ஃபார் யோர் செல்ஃப் யூ கேன் அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குன்னு பிடிச்சிருக்கும். சில பேருக்கு வந்து பெயிண்டிங் பிடிக்கும், சில பேர் வந்து பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது பிடிக்கும். அந்த டைமை நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். அது வீக்லி ஒன்ஸா இருக்கலாம், 15 டேஸ் ஒன்ஸா இருக்கலாம். ஃபேமிலியோடையும் அதே மாதிரி தான். வேர் ஃபேமிலி கிட்ட இருந்தா மேஜர் அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் கிரியேட் ஆகுது பிகாஸ் வி டோன்ட் கிவ் தம் ப்ராப்பர் டைம். Once we start giving them the time, family also will be supporting. அந்த ஸ்டார்டிங்ல சிங்கப்பண்ணே சாங்ல வந்து விஜய் சொன்ன மாதிரி, husband can be your greatest motivator, because we are married, and if you are going to give them the time, even for wife or husband, both I'm talking about, even our children, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அதே ஒரு விஷயத்த நானும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். See, whatever I'm telling you, I am learning. I am not 100% okay. I am also learning. I am also training you. Okay, that is what is time management is all about. When we can, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்குள்ள, பட் this time slot is not enough for that. But start. இதுல ஒரு 3 பாயிண்ட் நீங்க ஆரம்பிச்சா கூட you can manage your life wonderfully well. Wonderfully well. Work life balance வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா கிடைக்கும். When work life balance வந்துச்சுனாலே that is the huge success for you. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல இப்போ சொல்லியிருக்கிற பாயிண்ட்ல ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எடுத்து உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. which is now next is implement. You will never win if you never begin. Very important. எல்லாரும் சொல்றதுதான், நம்ம எதுவுமே நம்ம வின் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ட்ரீம்லயே தான் வின் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலன்னா நம்மளால வின்னே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? இம்ப்ளிமெண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஃபார் யோர் செல்ஃப். இது நான் அப்பப்போ சொல்லிப்பேன். நான் ஏதாவது ஒரு ட்ரைனிங் மெத்தட்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் போனா நான் பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டுப்பேன். தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. யூ ஷுட் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தென் யூ வில் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் டு டாக் டு அதர்ஸ். இம்ப்ளிமெண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஃபார் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? டெமோ பண்றீங்களா? நீங்க டெமோ பண்றீங்களா? ரெக்ரூட் பண்ணா நீங்க ரெக்ரூட் பண்றீங்களா? ரீட்டைல் பண்ணா நீங்க ரீட்டைல் பண்றீங்களா? பிரசன்டேஷன் பண்ணா நீங்க பிரசன்டேஷன் பண்றீங்களா? எவ்ரி ஆக்ஷன் whatever you want others to do, நீங்க மத்தவங்க பண்ணணும்னு உங்க டவுன்லைன்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல அதை நீங்க கரெக்டா பண்றீங்களா? So implement every action for yourself. This is very, very important, my dear friends. Take initiative. This is so superb. எனக்கு வந்து ஐ டோல்ட் யூ, நான் எனக்கு எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் போயிடுவேன். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் மீட்டிங்ல நம்ம சுப்ரதா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிருச்சு. டேக் இனிஷியேட்டிவ். இஃப் யூ டோன்ட் டேக் இனிஷியேட்டிவ் யூ வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. வென் ஒரு மீட்டிங்ல வந்து அவர் இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, he wanted to drink water. தண்ணி குடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப மீட்டிங்கை பாதியில விட்டுட்டு தண்ணி குடிக்க போனா people will be distracted. சரி, ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு நம்ம போய் தண்ணி குடிக்கலான்னு அவர் யோசிச்சாராம். அப்ப என்ன ஆச்சு? he said one thing. இங்க வந்திருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. ஜஸ்ட் கோ இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் டு எவ்ரிபடி அண்ட் ஐ கம் பேக் அண்ட் ஐல் ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் பி ஹாப்பி வித் ஈச் அண்ட் எவ்ரிபடி சொல்லிட்டு இவர் தண்ணி குடிக்க போயிருக்காரு. தண்ணி குடிக்க போகும்பொழுது அங்கேருந்து பாக்குறாரு, ஒரு சிலர் சேர்ல இருந்து கூட மூவ் ஆகல. அது பாத்துக்கலாம், யாராவது வந்தா. ஒரு சிலர் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ இது மட்டும் பேசினாங்க. ஒரு சிலர் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சுப்ரதா சார் திருப்பியும் வந்து ஸ்டேஜ் மேல வந்துட்ட பிறகு ஹி ஆஸ்க்ட் எல்லாரையும் வந்து நீங்க பண்ணீங்களா? அப்ப அவருக்கே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. யாருமே சுப்ரதா சார் கிட்ட கூட போய் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணவே இல்லையா? அப்பதான் எங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தாரு. நீ இனிஷியேட்டிவ் எடுக்கலனா மத்தவங்களும் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. அதே சுப்ரதா சார் போயிட்டு மத்தவங்க கிட்ட ஹலோ, ஹவ் ஆர் யூ, நீ எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன்னு அவர் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா அவரை சுத்தி ஒரு ஃபுல் கும்பலே அவர் கூட நின்று இருக்கும். ஆனா அந்த இனிஷியேட்டிவ் அவர் அந்த இடத்துல எடுக்கலன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு லெசன் பாருங்க. நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் வேணும், எல்லாரும் என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் டு யூ டேக் இனிஷியேட்டிவ் டு டாக் டு பீப்புள்? யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஹாவ் டு டாக் டு பீப்புள். அப்பதான் அவங்களுக்கு போன உடனே மோதிக்கரில் இருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து ஜாயின் பண்ண, அப்படி இல்லை. ஸ்டார்ட் டாக்கிங்.
First feel, give them the good feel. Slowly make come அவங்கள வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் குள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறம் you talk about our business, wonderfully success will come to you. That is where initiation is very very important. Company says anything, be the first one to initiate. நான் பண்ணி காட்டுறேன், I will do. How it has to be done, learn, take your method, do it. That is what is called initiative. Be innovative. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், நாங்க படிச்சவங்க படிக்காதவங்க இதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இனிஷியேட்டிவ் யார் வேணாலும் எடுக்கலாம், அதே நேரத்துல இன்னோவேட்டிவாவும் யார் வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து நிறைய பேர் நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஐ வாண்ட் டு டெல் இட் அகேன். ஒரு ஹார்பர் இருந்துச்சு. அந்த ஹார்பர்ல ஒரு ஷிப் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஷிப் வந்து அதோட இன்ஜின் ஸ்டாப் ஆகி கிடக்கு. இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அதை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஸோ இந்த ஷிப் ஓனர்ஸ் வந்துட்டு எல்லா இன்ஜினியர்ஸும் கூப்பிடுறாங்க, எல்லா படிச்சவங்களையும் கூப்பிடுறாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு, தேர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட். பண்ணவே முடியல. அந்த பக்கம் ஒரு ஃபிஷர்மேன் நடந்து போயிட்டே இருக்காரு. என்னடா இவ்ளோ கூட்டம், இவ்ளோ பேர் இவ்ளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டில போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அவ்வளவுதானே, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ இன்ஜினை போய் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பாத்துருக்காரு. பார்த்துட்ட பிறகு ஒரே ஒரு நிமிஷம்னு சொல்லி ஒரு ராட் எடுத்துட்டு வந்தாரு. அந்த ராட்ல வந்து ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஹோல் இருக்கும் அந்த இன்ஜின்குள்ள, அதை போட்டா ஒரு என்ன வந்துச்சு, அங்க ஏதோ ஒரு ஸ்டக்கா இருக்கு, இரும்பு பார்ட் வந்து ஸ்டக்கா இருந்தது. இந்த மேக்னெட்ல ஒட்டி வெளியில வந்து பட்டன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் திஸ் இன்ஜினியர்ஸ் ஐயோ நீ எங்க படிச்ச, என்ன பண்ண? அவர் ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணும் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ், இனோவேட்டட். ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்து ராட்ல ஃபிக்ஸ் பண்ணி அது, அந்த இனோவேஷன் வந்து படிச்சவங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனிபடி கேன் பி இன்னோவேட்டிவ். உங்களோட பேச்சுல இன்னோவேட்டிவா இருக்கலாம், நீங்க கிரீட் பண்ற விதத்துல இன்னோவேட்டிவா இருக்கலாம். when you are innovative, ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நீங்க விருப்பப்படுவீங்க. சொல்லணும்னு விருப்பப்படும் பொழுது இனிஷியேட்டிவ் தானா வரும். when initiation comes, you will implement whatever you say. That is why this I is very very important. ஆல்ரெடி நம்ம I for intelligence சொல்லியிருக்கோம். அந்த இன்டெலிஜென்ஸை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்க அப்படின்றது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த இடத்துல. திஸ் இஸ் I for you my dear friends. Next, opportunity, வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப வைஸா யூஸ் பண்ணணும். ரொம்ப என்ன சொல்றது, கரெக்டான இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும். சேஞ்ச் இங்க பாருங்க, வெரி கிளியர்லி இட் இஸ் மென்ஷன்ட். an opportunity used wisely can change your life dramatically. ரொம்ப அழகான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரீம் லைஃப் உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை அழகா பயன்படுத்தணும். Don't miss a single opportunity to initiate, to implement, to duplicate. இந்த 3 விஷயம் தான் நம்ம பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இத வந்து நம்ம கரெக்ட்டா பயன்படுத்துங்க. கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுக்குதுன்னா அனலைஸ் பண்ணாதீங்க. யூட்டிலைஸ் இட், இம்ப்ளிமெண்ட் இட். இன்னோவேட்டிவா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. டாக் டு பீப்பிள். இந்த மாதிரி என் கம்பெனி கொடுக்குது. வை கம்பெனி இஸ் கிவிங் சோ மச் ஆஃப் ஆஃபர்ஸ்? கோ டாக். என் கம்பெனி மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறவங்க யாரும் இல்ல. ஐ ஆம் கோயிங் டு லீட் திஸ் ஆஃபர். இந்த ஆஃபரால நான் இந்த லெவல் அச்சீவ் பண்ண வைக்க போறேன். நானும் அச்சீவ் பண்ண போறேன், என் டீமையும் அச்சீவ் பண்ண வைக்க போறேன். பேசி பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எனிதிங், உங்களுக்கு இப்போ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாராவது மிஸ் பண்ணா அது உங்க கைக்கு வருதா, எடுத்துக்கோங்க. தட் இஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு வின். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் லைக் தட். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட ஸ்டோரியே அப்படிதான். அவர் கூட பேரே மறந்துட்டேன் பாருங்க. மூன்ல வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்கணும். யாருக்காவது ஞாபகம் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க. பட் அவர் 2 மினிட்ஸ் லேட் பண்ணாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து முதல்ல கால் எடுத்து வச்சுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் மேன் இந்த 3ன்னு பேரை வாங்கிட்டாரு. தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். That is opportunity. Don't miss a single opportunity in your life. Maximize the result. Always overdo or overload. Actually Sharadji அன்னைக்கு அந்த மீட்டிங்ல சொன்னாரு, overload. எதுக்கு இப்ப வந்து 1800 rupees தான் லாயல்ட்டினா 1800 தான் பண்ணணுமா? Why can't we do the maximum? Maximum benefits எடுக்க ட்ரை பண்ணுங்க. We should not get pass mark இல்லையா? அதான் சொன்னார் அவரு. 35% தான் வேணும்னா நீங்க ஆர்டினரி ஒரு ஜாப்ல போய்க்கலாம். why do you come to Modicare to build your dreams? பேசுறது மட்டும் எனக்கு பெரிய ட்ரீம் இருக்கு, பெருசா இது பண்ணணும் அதை பண்ணணும். பட் வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? சிம்பிள் ஆட்டிடியூட். 1800 தான் பண்ணுவேன், 2500 பண்ணா இந்த மாசம் போதும் இல்லைங்களா? That is what the mindset is. If you want to be a millionaire, you should have a millionaire mindset. Do maximum, overdo things. 10 பேர் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா நீங்க 20 பேரை போய் அப்ரோச் பண்ணுங்க. 20 பேர் அப்ரோச் பண்ணா 60 பேரை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. That should be.
உங்களுக்கு என்ன நெசசிட்டி இருக்கோ அதுக்காக உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எங்க வேணாலும் போலாம். லைக் அ ராக்கெட். When it is on fire, it reaches the space. Do you have that fire? Question பண்ணி பார்த்துக்கோங்க. That is how you would have to use the opportunity, my dear friends. இதுக்கு அடுத்து இதுக்கு நான் ரொம்ப சின்னதா வச்சிட்டேன் because I don't want to talk too much on this. Don't see, don't hear, don't talk. That is all. சும்மா நம்ம அதுக்கு எதை கொடுத்தோம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க பாருங்க. Who are you? யாரு நெகட்டிவிட்டிஸ்ல இருக்காங்களோ கம்ப்ளைண்ட் அதிகமா பண்ணுவாங்க. இது நடக்குமா நடக்காதா, அதாவது அவங்க பண்ண மாட்டாங்க, மத்தவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. So these are the people, you know, அத கேட்கவே கேட்காதீங்க, பார்க்கவும் பார்க்காதீங்க, பேசவும் பேசாதீங்க. That is what, that simple as such. நம்ம வந்து என்ன ஒரு ஆஃபர் கொடுத்தா, என்ன ஒரு இப்ப வந்து ஒரு கொரியர் வந்து கஷ்டப்பட்டு வருது. ஓகே, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் சேலஞ்சஸ், பிகாஸ் ஆஃப் கோவிட் ரீசன்ஸ். அப்பா நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சதேன்ற ஒரு சந்தோஷம் இல்லாம, அப்ப என்ன பண்ணுவாங்க, இத்தனை நாள் கழிச்சு வந்தது. சரி, அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க, அதுல வேற ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ்குள்ளவே சுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாட் ஓன்லி கொரியர், ஜென்ரலி ஐ எம் சேயிங் அவாய்ட் 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 அவாய்ட். ஜஸ்ட் பி ரியலிஸ்டிக். அண்ட் பாருங்க, 3 ரகமான பீப்புள் இந்த இடத்துல இருக்காங்க. விச் ஐ புட் த பீப்புள் ஹூ ஆர் நெகட்டிவ், ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் மோட். மற்ற லீடர்ஸ் அப்லைன சரி டவுன்லைன சரி குறை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சில மக்கள். சில பேர் வந்து ஓகே என்ன வருதோ பார்த்துக்கலாம், ரொம்ப ரியலிஸ்டிக் அப்படின்ற நினைப்பு. அவங்க வந்து இந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க, அந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட், இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க. பட் த பீப்புள் வித் த பாசிட்டிவ், அவங்க என்ன நடக்கணுமோ அதை நடத்தி காட்டுவாங்க, நடத்தி காட்டுவாங்க. அண்ட் டீமையும் அவங்களோட சேர்த்து கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இருக்கணும் அப்படின்றது தான் இங்க நோ நெகட்டிவ்ஸ். So you know what, my dear friends, இப்போ ஆக்ஷன் பாருங்க, எவ்வளோ மச் ஆஃப் ஆக்ஷன் வி ரிக்வயர். இவ்வளோ ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆர் வி டூயிங் தட் ஆக்ஷன்ஸ்? இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை, நாளைக்கே மறந்துடுவீங்க. I'm telling you, that is how it is. But implement at least ஒரு விஷயம். ஒரு ஏல ஒரு விஷயம், சில ஒரு விஷயம், டீல ஒரு விஷயம், யூனோ ஐல ஒரு விஷயம், ஓல ஒரு விஷயம், என்ல ஒரு விஷயம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில. கண்டிப்பா, அதுவும் கன்சிஸ்டன்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. You will definitely change to a big leader. நீங்க லீட் எடுப்பீங்க. அடுத்து பார்க்கலாம் பிளான் என்ன பண்றது அப்படின்னு. When we talk about plan, P is for preparation. Preparation இல்லாம சக்சஸ் கூட கிடைக்காது. Most people have the will to win. Few have the will to prepare to win. Are you prepared to win? உங்களால வந்து 100 people சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா? அவ்வளோ நாலேஜ் இருக்கா? அவ்வளோ இது இருக்கா? இல்லையா? திங்க் பண்ணுங்க. ஐயோ, என்னோட டீம்ல ஒரு 100 பேர் வந்துட்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவேன்? அதுக்கான நான் வந்து என்ன பண்ணுவேன்? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. You will start preparing. We don't think about that. We are thinking only the titles. டைட்டில்ஸ் கூட வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நினைச்சு பார்த்து இப்பத்துல இருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ரெடி ஆகுங்க. That is what is preparation, and that preparation will lead you to success. Very important, my dear friends. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர் ஃபார் யுவர் சக்சஸ். சக்சஸ் ஆகணும்ன்றது மட்டும் இல்ல, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். இப்ப சொன்னதுதான், உங்க டீம்ல நீங்க ஜிபிடி ஆறீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 1000 பேராவது ஆக்டிவா இருக்கணும்னு உங்க மைண்ட்ல இருக்கணும். அப்ப அந்த 1000 பேரை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? How will you tell the reports to them? How do you maintain each and everybody? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Oh my God, எனக்கு அவ்வளோ வேலை இருக்கா? I don't feel that burden at all. என்னோட டீம்மேட்ஸை கேளுங்க. I will tell them what points they are, where they are. I have time for everything because I prepared myself from the beginning. என் கூட 1000 பேர் இருப்பாங்க, என் கூட 10,000 பேர் இருக்காங்க. I am ready to work for them. Time management will automatically come, and you will have the responsibility to maintain the team and make the team grow. That is very important. So be prepared for your success. Preparation இல்லாத நீங்க கோல் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, I will tell you, you can never achieve that goal. அப்படி சப்போஸ் நீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டாலும் அது நிலைச்சு நிக்காது. So prepare yourself for what you want to become. அதுதான். any opportunity வந்தாலும் be prepared. அலர்ட்டா இருங்க. உங்களுக்கு என்ன opportunities கிடைக்குது, you know, then you just grab the opportunity just like that. Prepare to implement. உங்க மைண்ட் செட்டை ரெடி பண்ணுங்க. நான் வந்து என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு டார்கெட். கம்பெனி சொல்லணும், அப்லைன் சொல்லணும், டவுன்லைன் சொல்லணும், பேரண்ட்ஸ் சொல்லணும், அக்கா தங்கச்சிங்க சொல்லணும். யோசிக்காதீங்க. வாட் இஸ் தட் யூ வாண்ட்? இம்ப்ளிமெண்ட். நோ, எனக்கு 100 பேரை நான் இந்த டீமுக்குள்ள கொண்டு வரணும். Why do you wait for others? Go talk to 100 people. No.
That is where the importance of implementation comes. And prepare yourself. Prepare to face challenges. ஜிபிடி ஆகணும்னா எவ்வளோ சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்பவே நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி சேலஞ்சஸ் சின்ன குரூப்லயே இருக்குன்னா பெரிய லீடர் ஆகும் பொழுது பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் எனி கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நிறைய கத்துக்கணும். யூ ஷுட் நோ யாரு நமக்கு எந்த இடத்துல என்ன கான்டாக்ட்ஸ் இருக்கணும். தென் நம்மளோட சாஃப்ட்வேர்ல என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அதை நான் கத்துக்கணும். ஓகே, எவ்ரி திங். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்தவங்க எல்லாம் நான் 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு, நான் வந்து படிக்காதவன், நான் வந்து இப்படி பண்ணேன். ஆனா அவங்க எவ்வளவு அழகா பிபிடி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? நானாவது கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருந்தேன், நான் பிபிடி ரெடி பண்ணேன். மஞ்சுநாத், அப்புறம் விஜயலட்சுமி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒண்ணுமே படிக்கல அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அவங்க எவ்வளவு அழகா பிரசன்டேஷன் பண்றாங்க. இதுக்கு படிச்சிருக்கணும், படிக்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு தாட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் கோ, ஃபேஸ் த சேலஞ்ச். அதுக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும். That is all. Prepare for success. And இந்த ஒரு விஷயம் நான் எப்பயுமே சொல்றதுதான், preaching is always a practice in multi-level marketing, my dear friends. எப்பவுமே சொல்லுவாங்க, preaching is not a practice. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், நான் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்க டீமும் அதை பண்ணாது. So in multi-level marketing, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு காட்டணும். Then only the team also will follow. They are watching you very closely. So in multi-level marketing, preaching is always a practice. நீங்க டைமுக்கு வந்தா உங்க டீம் டைமுக்கு வரும். நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணீங்கன்னா உங்க டீம் ரெக்ரூட் பண்ணும். நீங்க 100 PV பண்ணீங்கன்னா உங்க டீம் 100 PV பண்ணும். நீங்க எல்லா ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்றீங்களா, உங்க டீம் எல்லா ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்ணும். So do what you say. That is very, very important here. So preaching is not a practice. இனிமே சொல்லவே கூடாது. நம்ம டிக்ஷனரியில இருந்து அதை மாத்திரணும். Our dictionary says preaching is always a practice. Okay? Then comes our L, learn and lead, which is very important. In the learn and lead la வந்து you have to start living the learning. நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ சும்மா வந்து டைம் பாஸ்க்காக கத்துட்டு போறது இல்ல, my dear friends. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா லிவ் பண்ணுங்க. நீங்க கத்துக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. திஸ் இஸ் வாட் லைஃப் லாங். நம்ம வந்து லைஃப் ஃபுல்லா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாடம் கத்துக்கிட்டே தான் இருப்போம். There is no full stop for learning. Life long கத்துக்கணும். You have to be teachable. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சீங்கன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியுமே, ஐ நோ ஆல். பட் என்ன ஆச்சு, சக்சஸ் வந்து ஜீரோக்குள்ள போனேன். பட் நவ் ஐ ஹாவ் தி ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங் அண்ட் லேர்னிங் அண்ட் லேர்னிங் அண்ட் லேர்னிங். இன்னும் கூட எனக்கு ஐ எம் ஜஸ்ட் 1% ஆஃப் வாட் ஐ லேர்ன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. learn to be a dedicated follower. உங்க அப்லைன் என்ன சொல்றாங்க அதை அப்படி ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு பி அ கிரேட் லீடர். நீங்க லீடரா இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் யூ கேன் லீட் யுவர் டீம். இஃப் யூ சே ஓகே அப்லைனுக்கு வேலை இருக்கு, அவர் ஏதோ சொல்றாரு, வாட் ஷுட் ஐ ஃபாலோ அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க டவுன்லைன் கூட அதே ஒரு ப்ராக்டிஸ் தான் பண்ணுவாங்க. learn to give and receive. ரெண்டுமே. This is very, very important. If you give care to them, they will give you back care. If you give them happiness, they will give you happiness. If you give them gratitude, they will give back gratitude. If you give them knowledge, they will also give back knowledge. If you நீங்க வந்து அவங்கள திட்டினீங்கன்னா பின்னாடி திருப்பி உங்களையே அவங்க திட்டுவாங்க. So whatever you give, you receive. This is a very, very wonderful thing. இந்த L என்ற வார்த்தைக்கும் பாத்தீங்கன்னா I'm telling you, ஒரு நாள் பத்தாதுங்க எந்த ட்ரைனிங்குமே. I have just made myself எவ்வளோ குறுக முடியுமோ டைம் பீரியட்ல அவ்வளோ குறுகி வச்சிருக்கேன். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னா நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாடுல நம்ம வந்து ரெகுலரா நடந்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம கத்துக்கணும். லேர்ன் வித் த டிட்டர்மினேஷன் டு க்ரோ டுகெதர். இந்த ஆள் இங்க குச்சிக்கிட்டே இருக்கான், ரெட் லீடர். அவன் ஜம்ப் பண்ண கத்துக்கிட்டதை கூடவே ஜம்ப் பண்ண வைக்கிறான் பீப்புள. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் லேர்ன் அண்ட் லீட். ஓடி போறதுல ஃபர்ஸ்ட் ஓடி போறவங்க இருப்பாங்க. அதனால அந்த ஒரு பிக்சர் இங்க வைக்கல. ஏன்னா நம்ம நெட்வொர்க் வந்து நம்ம கூடவே இருந்து ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப்போட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ வி வில் ஜம்ப் அலாங் வித் த பீப்புள். நீங்க அந்த சின்ன வயசுல அந்த பொறா கதை கேட்டிருப்பீங்கல்ல, ஹண்டர் வந்து நெல் போட்டிருப்பான் எல்லா இடத்துலயும். அந்த என்ன சொல்றது, அந்த வலை மேல பொறா வந்து உட்கார்ந்துரும், எல்லா பொறாவும் வந்து உட்கார்ந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஹண்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, வேடன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லா புறாவும் ஒரு லீடர் சொல்ற பேச்சு கேட்டு 1 2 3 சொன்ன உடனே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சு they fly away and escape from the hunter. That lesson is more important in multi-level marketing, my dear friends. Very, very, very important. Last letter
லாஸ்ட் பட் த ஒன் அக்கௌண்டபிலிட்டி. இது நான் சொல்லிட்டே இருப்பேன். இது வந்துட்டு இதுக்கு ரொம்ப பெரிய சென்டென்சஸ் நம்மளுக்கு தேவையில்ல. அக்கௌண்டபிலிட்டி பிரீட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க அக்கௌண்டபிள் மீன்ஸ் வாட்? நம்பிக்கை உள்ளவரா நீங்க இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க நடத்தணும். நான் வந்து 2 மணிக்கு மீட்டிங் வரேன்னு 3 மணிக்கு போறது, இன்னைக்கு ஒரு 5 மீட்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல படுத்து தூங்குறது, தட் இஸ் நாட் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி இஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு யூ, உங்க வார்த்தை மதிக்கப்படணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி தேர் அட் எனி காஸ்ட். தட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்லாதவங்க விக்டிம்ஸ் ஆவாங்க. தே வில் பிளேம் அதர்ஸ். அதாவது டிராஃபிக் வந்துருச்சு அதனால என்னால அட்டென்ட் பண்ண முடியல, மழை வந்துச்சு நெட் போயிடுச்சு, யூ நோ சோ மெனி ரீசன்ஸ் தே வில் டெல். இஃப் யூ ஆர் நாட் அக்கௌண்டபிள் யூ வில் ஸ்டார்ட் பிளேயிங் விக்டம் கார்டு, விக்டிம் கேம். என்னால வந்து 100 பிவி பண்ண முடியலன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க. இன்னும் எங்க வீட்டு பக்கத்துல கோவிட் வந்துருச்சு அதனால என்னால ப்ராடக்ட். ஏங்க உங்களுக்கு தேவையான பொருளை தானங்க வாங்க வைக்க போறோம். You're not accountable for what you're doing. You play a victim card when you're not accountable. But நீங்க accountable person இருந்தீங்கன்னா ரியாலிட்டியை அக்னாலேஜ் பண்ணி ப்ராப்ளம்ஸை வந்து சொல்யூஷனை கிரியேட் பண்றதுக்கு நீங்க முன்னோடியா நிற்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கௌண்டபிலிட்டி எங்க இருந்து வருது தெரியுங்களா? பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி. நீங்க 5 மணிக்கு ஏந்திரிக்கணும் நீங்க டிசைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தானே டிசைட் பண்ணேன்னு படுத்து தூங்கினீங்கன்னா தட் இஸ் நாட் அக்கௌண்டபிலிட்டி. You have to be accountable for yourself. If you have set a timing for yourself, be accountable for that. நான் இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 பேரை பார்க்கணும்னு நீங்க டிசைட் பண்ணியிருக்கீங்க. Nobody is going to question you. ஆனாலும் அந்த 10 பேரை நீங்க போய் பார்க்கிறது, that is what is accountability. நீங்க வந்து இந்த மந்த் நான் வந்து டைரக்டரா முடிக்கணும்னு நீங்க மைண்ட்ல நினைச்சிருக்கீங்க. Nobody is going to give you punishment in multi-level marketing because it's your own business. But you should be accountable for yourself that you complete that level at any cost. That kind of personal accountability you should have, my dear friends. Accountability gains unity. நீங்க எப்ப வந்து நீங்க ரொம்ப நம்பிக்கைதாரர்கள் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க டீம்ல யூனிட்டி யார் வந்தாலும் அசைக்க முடியாத ஒரு யூனிட்டி உங்களுக்கு இருக்கும். I know that, I feel that. இன்னும் நிறைய அக்கௌண்டபிலிட்டியில நான் இன்னும் என்னோட மார்க்ஸ் எனக்கு நானே மார்க்ஸ் போட்டுட்டேன்னா இன்னும் 60ல தான் இருக்கேன். இன்னும் 100 வரணும் அக்கௌண்டபிலிட்டிக்கு. பட் ஸ்டில் அந்த 60%ல எவ்வளோ யூனிட்டி நம்ம டீம்ல வருதுன்னா இட்ஸ் ஆசம், இட்ஸ் அமேசிங். தட் இஸ் த யூனிட்டி, தட் கைண்ட் ஆஃப் யூனிட்டி வி கெட் வென் வி ஆர் அக்கௌண்டபிள். எவ்ரி ஆக்ஷன் நீட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. நான் பேசுறேன் அதனால வந்து ஓகே நான் மேடம் சொல்றாங்க, மேடம் என்ன 100 பிவி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. நான் 50 பிவி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் அக்கௌண்டபிள் ஃபார் மை செல்ஃப். சிம்பிளி if I'm not, whatever I'm training, whatever I am talking, I am not doing na, அது எனக்கே accountability இல்ல. This will not lead somewhere. ஏன்னா ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க, ஆமா இவங்க வந்து எங்கெந்தோலாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு பிரசன்டேஷன்ல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் வரும். ஆனா அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு உங்களுக்காக வந்து நம்ம உங்களுக்காக இல்லை எனக்காகவும் கூட நான் படிச்சு இங்க ஒரு பிரசன்டேஷன் ஆக்குறேன் அப்படின்னா ஐ ஆம் அக்கௌண்டபிள் ஃபார் மை செல்ஃப். திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு பி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பி அக்கௌண்டபிள். மற்றவங்களுக்கு பார்க்குறாங்க பார்க்கல, நம்மளை பத்தி பேசுறாங்க பேசல, நீங்க எவ்வளோ கரெக்டா இருக்கீங்க. That is what matters. That is very, very important in our life lessons. Accountable is one of the things which is very much required in our business. Okay? Then comes this. Working smart என்றது வந்து doesn't mean working less. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Working smart is not working less. It means working hard on what truly matters. என்ன உங்களுக்கு தேவையோ அதுல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ன்றது தான் ஸ்மார்ட்டான ஒர்க். தவிர நிறைய பேர் டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க், டூ ஸ்மார்ட் ஒர்க். இட்ஸ் நாட் தட். ஸ்மார்ட் ஒர்க்ன்றது என்ன வேலையோ அந்த வேலைக்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்து அந்த வேலைக்கு அதிகமான நேரம் செலவழித்து ஒர்க் ஹார்ட் பண்ணுறது தான் நம்மளை சக்ஸஸ்க்கு கொண்டு போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் மை ஆக்ஷன் பிளான் அண்ட் ஐ எம் ஃபாலோவிங் இட் அண்ட் ஐ ஹோப் you also will do the same. I think என்னுடைய part of action plan I have given. இனி உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நீங்க எப்படி இதை எடுத்துட்டு போகணும். பாயிண்ட்ஸ் நிறைய சொல்வாங்க, நீங்க வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ இது பண்ணலாம், அது பண்ணலாம். பட் ஆர் யூ இந்த ஆக்ஷன் பிளான்ல நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களே கிரேட் போட்டுக்கோங்க. யூ வில் நோ வேர் யூ வில் ரீச். ஸ்கை இஸ் நாட் த லிமிட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கை இஸ் நாட் த லிமிட். ஸ்கை தான் லிமிட்டா இருந்துச்சுன்னா ஏணி போட்டு ஏறுங்கன்னு கூட ஒரு ப்ராவர்ப் நம்ம படிச்சோம். Right? So, you know,
ஸ்கை இஸ் நாட் த லிமிட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தீங்க. நீங்க எல்லாரும் பொறுமையா இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களை கேட்டிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மிஸ்டர் பழனியப்பன். ஓவர் டு யூ. Thank you very much, Priya Satish Kumar ma'am. Thanks a lot. It was a wonderful presentation. Actually, பார்க்க போனோம்னா my dear friends, முதல் வாரத்துல நம்ம பார்த்தது அவங்க எப்படி வந்து ஒரு வைரமா ஜொலிச்சாங்கன்னு, ரைட்டா? ஷைன் பிரைட் லைக் அ டைமண்ட் அவங்க பண்ண ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாங்க. இரண்டாவது நம்ம பார்த்தது ஆக்ஷன் பிளான்ல நம்ம வந்து அழகா பல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக அமைந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் ஒன் மோர் குளோபல் பிளாக் டைமண்ட். அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் none other than our global black diamond, டாக்டர் முரளிதரன் அவர்களை. ஓவர் டு யூ முரளிதரன் சார். Thank you, sir. Good morning, friends. Thank you, Mrs. Priya. உங்களுடைய அருமையான செஷனுக்கு ரொம்ப ஒரு குறைஞ்ச நேரத்துல எக்கச்சக்கமா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர். அது இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம செஞ்சு காமிச்சு மற்றவங்கள செய்ய வைக்கிற பிசினஸ். நம்ம செஞ்சு காமிக்கணும். முதல்ல நம்ம செஞ்சு காமிக்காம யூடு அப்படின்னாக்கா அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க பின்னாடி வர்றவங்க கிட்ட. அப்ப யாரு செய்யறது அப்படிங்கிறது அங்க வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடும். அதாவது ஒரு அரசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை செக் பண்றதுக்காக வேண்டி அண்டால பால் ஊத்த சொல்லி இருப்பாரு. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஏதாவது எல்லாரும் பால் தானே ஊத்துவாங்க, நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊத்துனா என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசியா வந்து அரசர் வந்து அண்டா திறந்து பாக்குறப்ப அந்த அண்டா முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியாத்தான் இருக்கும், பாலே இருக்காது. அது மாதிரிதான் இங்க நம்ம பிசினஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்மளும் வந்து செய்யணும், செஞ்சு காட்டணும். அப்பதான் மக்கள் நம்மளை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பயர் ஆவாங்க. சும்மா பேச்சுக்கு வந்து ஏதோ பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் அரசியல்வாதி எல்லாம் கிடையாது, கட்சியும் நடத்தல. நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நிறைய பேரை கொண்டு வந்துட்டா பிசினஸ் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஃபீல் பண்றாங்க. அப்படி இல்லை, கொண்டு வரக்கூடிய ஆட்களை நம்ம வந்து செய்ய வைக்கணும். அப்பதான் வந்து பிசினஸ் வந்து வரும். அதனால கொண்டு வரக்கூடிய ஆட்களை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்க நம்ம செஞ்சு காமிக்கணும். சோ நம்ம எல்லாரும் செஞ்சு காமிப்போம், நிச்சயம் பிசினஸ் வளரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். Thank you very much, Dr. Muralidharan sir. Fantastic. Arpudam. Priya Satish Kumar ma'am, it was a wonderful presentation ma'am. பல விஷயங்கள் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இன்னைக்கு கண்டிப்பாக அமைந்தது இருந்த அத்தனை பேருக்குமே ஐ பிலீவ். இதுல நான் எடுத்துக்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மணி நேரம் ஓகேவா? எனிவேஸ், so my dear friends, இதுல ஆக்ஷன் பிளான்ல நான் எடுத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள், அந்த ஏன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க, ரைட்? ப்ராஸ்பெக்டிங் அண்ட் சைன் அப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க சொன்னது ஒரு சில விஷயங்கள். நான் நிறைய பேருக்கு நான் சொல்றேன், am I doing my job? நான் பண்றேன்னா, அதை நான் ரெக்ரூட்டிங் பண்றேன்னா. நீங்க ஒரு டைரக்டரா இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு பிரசிடென்ஷியல் டைரக்டரா கூட இருக்கலாம், நீங்க ஒரு சிடிடியா இருக்கலாம், நீங்க ஒரு ஜிபிடியா கூட இருக்கலாம். நான் பண்றேன்னா that matters, right? So அதுல இருந்து அடுத்தது அவங்க சொன்னது 100 PV பண்றதுக்குள்ளதா இருக்கலாம். ரைசிங் ஸ்டார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அவங்க ஷேர் பண்ணது. நம்ம பிசினஸ்ல ரைசிங் ஸ்டார்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான திறன் என்கிட்ட இருக்கணும். அந்த திறனை நான் வளர்த்துக்கணும்னா நான் ஆயத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ ஏங்களை அவங்க சொன்னாங்க கன்சிஸ்டன்சி சீங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. 90 days மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம் வாழ்க்கையில இந்த 90 daysங்கிறது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த 90 days ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். நம் தாயின் கர்ப்பத்துல நம்ம போய் அடைந்த நாட்கள்ல இருந்து 90 நாட்கள் சயின்டிபிக்கலி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். 90 நாட்கள்ல அந்த குழந்தைக்கு கண்ணு, இருதயம், ஸ்பைனல் கார்டு எல்லாமே உருவாயிருது. அந்த உருவான 90 daysல தான் இன்றைக்கு நீங்க இவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா, தாயின் கர்ப்பத்துல நீங்க இடம் பிடித்தீங்க தெரியுமா? அந்த 90 daysல நீங்க அந்த வளர்ச்சி கொடுத்ததுனால மட்டுமே தான்
இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது கண் பார்வையா இருக்கலாம், ஸ்மெல்லிங் இதா இருக்கலாம், எல்லாமே குழந்தை பருவத்துல அந்த 90 நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிசினஸ்லயும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு கேள்வியில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். டைட்டில் முக்கியமா, இன்கம் முக்கியமா? அழகா அவங்க அந்த எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க. டைட்டில் முக்கியம்தான். அந்த டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு உண்டாகுது. அந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்களா? எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சீனியர் டைரக்டர் லெவல்ல இருக்கிறவங்க சொல்றேன். உங்களுக்கு கீழே ஒரு டைரக்டரை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. பெத்தெடுத்துட்டீங்க. அந்த பெற்றெடுத்த குழந்தைய வளர்க்க வேண்டிய கடமை யாருது? நம் கடமை. சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை யாருது? நம் கடமை. பெத்தெடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. ரைட்? அதுதான் அவங்க அழகா அவங்க சொன்னாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது. நான் பிரசிடென்ஷியல் ஆயிட்டேன். தனக்கு கீழே 6 குழந்தைகளை நான் பெற்று எடுத்து விட்டேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? பெற்றெடுக்கவே வேண்டாம். 2 குழந்தை இருந்தா மட்டும் போதும். 2 குழந்தைய வச்சுட்டுலாம் பண்ண முடியாது. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு 14 குழந்தைகள் முக்கியம். நீங்க ஜிபிடி ஆகணும்னா. பொறுப்பு அந்த 90 டேஸ் டைம் மை டிஃபரன்ஸ். 90 நாட்கள்ல ஒரு டைட்டில் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நீங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா தண்ணி கூட சாக்கடையா மாறிவிடும். ஆமாவா இல்லையா? சோ அழகா அந்த விஷயத்த சொன்னாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டிஃபரன்ஸ். அந்த இடத்துல அவங்க 90 டேஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒன் டைம், ஆன் டைம், எவ்ரி டைம் இஸ் அன் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டிஃபரன்ஸ். நீங்க உங்களோட செயல் முக்கியமானு கேட்டீங்கன்னா எஸ், செயல் தான். செயலோட வெளிப்பாடு எங்கேருந்து வருதுன்னா உங்க ஆட்டிடியூட்ல தான் இருக்குது. உங்க ஆட்டிடியூடுக்கு தகுந்தாப்புல உங்க செயலே மாறும். அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லீவ் டைம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க அழகா அதை எடுத்து சொன்னாங்க. குடும்பத்துக்கும் நேரம் தாயா? உங்கள் மனைவி, உங்கள் கணவர், குழந்தைகளுக்கு நேரம் தாங்கய்யா. அவங்கக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவங்களுக்கும் தருவோமே. இல்லைன்னா வாழ்க்கையின் ஓட்டத்துல கடைசி தருணத்துல குழந்தைகள் கூடயும் மனைவி கூடயும் நம் நேரத்தை நம்ம கொடுத்தமான ஒரு மிகப்பெரிய கேள்வியோட டெத் பெட்ல படுத்து கிடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்க்கைனாலே கொண்டாடுறதுக்கு தானே, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. சரியா? சோ ஒரு அழகான விஷயம் அவங்க சொன்னாங்க. ஃபேமிலிக்கும் டைம் கொடுப்பான்னு. ரைட்? அடுத்து ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஐல அவங்க சொன்ன ஒரு விஷயம், இன்னோவேட்டிவ் இருந்தா மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இம்ப்ளிமெண்ட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டான விஷயங்கள் சொன்னது. ஓகே, இன்னோவேஷன், இன்டராக்டிவ், அப்புறம் இம்ப்ளிமெண்ட். ஸோ இன்னோவேஷன் இருந்தா தான் நீங்க இன்டராக்ட் பண்ண முடியும். ரிவர்ஸ் அவங்க சொன்னது. திங்க் அபவுட் இட். என்கிட்ட ஒரு திறன் இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், பிறர்கிட்ட அதை பத்தி நான் சொல்ல முடியும். சொல்லும் போது தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இம்ப்ளிமெண்ட், இன்டராக்டிவ் அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரைட்? அப்பா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன், ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ட் வைஸ்லி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க இவ்வளவு நேரம் என் கூட இருக்கிறீங்க தெரியுமா? இந்த ப்ரோக்ராம்ல 121 பேர். ஆரம்பிக்கும் போது ஒரு சில பேர் இருந்தாங்க. தங்கம் தான் கடைசி வரைக்கும் தங்கும், அவ்வளவுதான். இது வெரி வெரி சிம்பிள். கஷீடுகள்லாம் காணாம தான் போகும். ரைட்? சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது தெரியுமா? இந்த ப்ரோக்ராம்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. கடந்த ஒரு 1 மணி நேரம் 11 நிமிஷம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிராதா? அந்த ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கையை மாத்திராதாங்க ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எங்கெங்கயோ காசி, ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ரைட்? சோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதுன்னா ஹவ் வைஸ்லி, நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா அதை நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு தான் இருக்குது. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்தி இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் வாழ்க்கையை மாத்துமா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பண்ண வேண்டியது. ரைட்? நோ நெகட்டிவிட்டி. வாழ்க்கையில வந்து எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்குது. உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் அதுதான் இன்னொருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிக்கிட்டு இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்தளவு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் கஸ்டமர், யுவர் காம்படிட்டர் வில் டேக் கேர் ஆஃப் இட் வைஸ்லி. ஆப்பர்ச்சுனிட்டியும் அதேதான். சரிங்களா? நீங்க உங்க டவுன்லைனை நீங்க ஒழுங்கா பார்த்துக்கவில்லை என்றால் உங்களோட காம்படிட்டர் மிக அழகா பார்த்துக்குவாங்க.
ரைட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி சரியா நீங்க எடுத்துக்க வேண்டியது, நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை நான் ஃபோக்கஸ் பண்றேன்னா அது உங்கள் பாடு. ஓகே, பிளான், ப்ரிப்பரேஷன். எனக்கு பிடித்ததுல இது எல்லாத்துலயுமே ரொம்ப பிடித்தமான விஷயம் அந்த P-க்குள்ளது அவங்க சொன்னது பழனியப்பன் இல்ல, ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் பத்தி அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஆயத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஒரு விஷயம் வருது என்ன நோக்கினா அது எடுத்துக்கிறதுக்கு உண்டான திறன் என்கிட்ட இருக்கணும். என் கை விரிச்சு நான் அது ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் என்கிட்ட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா வந்தே அடையும். ஒவ்வொருத்தங்களுக்கும் இங்க சக்சஸ் வந்தே தீரும். வரும்போது நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறீங்களா? தட் மேட்டர்ஸ் a lot. ப்ரிப்பேர்டா இல்ல, கை நழுவி போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. ரைட். சோ அவங்க கடைசியா ஒரு விஷயம் சொன்னது லேர்ன், லீட் குழுது அவங்க சொன்னது அக்கௌண்டபிலிட்டி இருந்தது, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்தது கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒர்க்கிங் ஸ்மார்ட். நிறைய டைம் சொல்லுவாங்க, ஒர்க்குங்கெல்லாம் ஹார்டா பண்ணக்கூடாது சரியா, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம மக்கள்னா, உட்காந்த இடத்துலயே ஆர்டர் பண்றதுன்னு. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கழுத்துக்கு கீழே ஒர்க் பண்றது ஹார்ட் ஒர்க்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு. ரைட். கழுத்துக்கு மேல பண்றவனுக்கு தான் நிறைய வேலை இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், மூளைக்கு நிறைய வேலை கொடுக்க வேண்டியது இருக்கு. மூளைக்கு வேலை கொடுக்காதவன் கடைசி வரைக்கும் அவன் தொழிலாளியா தான் இருந்து கொண்டு இருப்பான், வாழ்க்கையில முன்னேற மாட்டான். இது தீர்ப்பு. இட்ஸ் a law. அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் a law. ரைட். கழுத்துக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் இருக்குது, கழுத்துக்கு மேல ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. சோ அதுதான் அவங்க சொல்றாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கிங்னா கண்ணா ஒர்க் லெஸ் இல்ல கண்ணா, சரிங்களா? பண்ண வேண்டியது பண்ண வேண்டிய நேரத்துல பண்ண வேண்டிய விஷயங்கள் சரியா பண்றதுதான் ஸ்மார்ட் ஒர்க். வேலை பண்ணாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஸ்மார்ட் ஒர்க் இல்ல. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நான் ட்ரை பண்ணுவேன். எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணலாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நான் ட்ரை பண்ணுவேன். என் டிக்ஷனரியில இந்த ட்ரைங்கிற வார்த்தையில ஒண்ணு நீங்க பண்ணுவீங்க, இல்ல பண்ண மாட்டீங்க. இந்த ட்ரை பண்றேன்னு சொன்னா எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துல வருது. உங்க நண்பர்கிட்ட உங்களுக்கு பணம் தேவைப்படுது, எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அந்த உதவியை நாடி ஒரு நண்பர்கிட்ட நீங்க போய் கேக்குறீங்க, நண்பா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நீ தீர்வு தர முடியுமா? என்ன வேணா இருக்கலாம் அது. அந்த நபர் உங்கள்கிட்ட சொல்றான், முயற்சி பண்ணி பாக்குறேன்டான்னு சொன்னான்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரியும் வராது. கரெக்டா? ரைட். முயற்சி பண்றது எனக்கு தெரியாது, உன் கூட நிக்கிறேன்டா நண்பா அப்படின்னு சொன்னான்னா கண்டிப்பா வேலை நடக்குதோ இல்லையோ கூட இருப்பான். முயற்சி பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் ஏன் டிக்ஷனரியில இல்ல. நிறைய பேர் வெவ்வேறு பரிமாணங்கள்ல சொல்றாங்க. ஒண்ணு நீங்க பண்ணுவீங்க, இல்ல பண்ண மாட்டீங்க. சோ ஒரு அற்புதமான ஒரு செஷன் நீங்க பாக்குறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு இன்னைக்கு அமைந்தது. தேங்க்யூ வெரி மச் பிரியா சதீஷ்குமார் மேம். உங்களோட பல விஷயங்கள் நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள், எங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் தேவைப்படும். சோ அது நட்ஷல் அழகா அற்புதமாக நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச் பிரியா சதீஷ்குமார் மேம். ரைட். யூடியூப் வியூவர்ஸ், இந்த விஷயம் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட நீங்க ஏதாவது ஷேர் பண்ணலாம். இந்த யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சரிங்களா? பட் இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த லிங்க் உங்களுக்கு யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருந்தா போதும், உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அவர் மாத்துவார்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot.